அப்போ ஒரு மகர ராசி ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்னாலே உங்கள் வீட்டில் இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியை சுமக்கிறதுக்கான ஒரு குழந்தை, ஒரு பிள்ளை அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒரு விஷயம்னா எல்லாருக்குமே ப்ளஸ்ஸாக சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதுலேயும் நல்லதுன்ற மாதிரி இந்த 4 கிரகங்கள் 12 மறைஞ்சாலுமே குருவோட பார்வை உங்களை காப்பாற்றிடுது. மகர ராசிக்கு இருக்கிற ஒரே மருந்து, ஒரே ஆதரவு, ஒரே விஷயம் என்னென்னா லவ் ட்ராக்கு கொஞ்சம் இதுவாக போக போகிறது. அதுவும் எதனாலனா ஜஸ்ட் மிஸ்ஸுங்கிற மாதிரி தான், குரு பார்வை இருக்கிறதுனால. இல்லைன்னா உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. 2026 ஆண்டோட துவக்கம் அப்படின்றது இந்த முதல் மாதம். இந்த ஜனவரியில் தான் நிறைய புது புது விஷயங்களை தொடங்குவாங்க. இப்போது இந்த ஜனவரி அப்படின்ற மாதமானது மகர ராசினியர்களுக்கு எப்படி இருக்குது, என்ன மாதிரியான அற்புத பலன்கள்லாம் கொடுக்க போகிறீங்க? அற்புதம்னு சொல்லிட்டு அற்புதமாக சொல்லிவிடுங்க. காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு மகர ராசி. ஸோ அகெயின் எல்லா ராசிக்கும் சொல்கிற மாதிரி தான், உங்களோட ராசியோட அதிபதி பார்த்திங்கன்னா சனி பகவான். அவர் உங்கள் ஜாதகத்தில் கோச்சாரப்படி 3ல் இருக்கார். உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்காருங்கிறத பார்த்துக்கணும், சரிங்களா? அதை பொறுத்து உங்களோட பலன்கள் மாறும். அப்போ மகர ராசி காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் இல்லைங்களா, கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு மகர ராசி ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்னாலே உங்கள் வீட்டில் இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியை சுமக்கிறதுக்கான ஒரு குழந்தை, ஒரு பிள்ளை அப்படின்னு சொல்லலாம். இந்த சூரிய வம்சத்தில் வர சரத்குமார் மாதிரி தான். நான் சொன்னேன் இல்லைங்களா, துலாம் ராசி ஒரு டிக்னிட்டியாக ஒரு நல்ல வெள்ளை சட்டை போட்டு வேலைக்கு போகும். இந்த துலாம் ராசி என்ன பண்ணோன்னா அழுக்கு சட்டை போட்டு கஷ்டப்படுறது. அந்த ஒரு 5 குழந்தைங்க இருக்குன்னா 4 குழந்தைங்களை விட்டு இந்த ஒரு குழந்தை வரும் இல்லைங்களா, படிப்பு பையை போட்டுட்டு வரும் இல்லைங்களா, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது. இவர்களுக்கு இருக்கிற ஒரு ப்ளஸ் அப்படின்னா எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது தான் சொல்லணும் நிச்சயமாக. அதே மைனஸ் பார்த்திங்கன்னா சோம்பேறித்தனம். மகர ராசி மாதிரி ஒரு சோம்பேறியை நீங்கள் பார்க்கவே முடியாது, ஓகேங்களா? அந்த சோம்பேறித்தனத்தை மட்டும் இவங்க கொஞ்சம் குறைச்சிட்டாங்கன்னா, ஏன்னா சூரியனோட தாக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற ராசி. அதாவது சூரியனுக்கும் சனிக்கும் எப்பவுமே பகை அப்படின்னு சொல்லுவோம். சூரியனோட தாக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. ஸோ அதனால தான் இவங்க சோம்பேறியாக இருக்காங்க. அது புரிஞ்சுக்கோங்க முத. அப்போ இவர்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு 2 வாட்டி குளிக்கிறது, சூரியன் ஒளியில் கொஞ்சம் இருக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணாங்கன்னா இந்த சோம்பேறித்தனத்துலேருந்து மீண்டு வருவாங்க. இந்த ஜனவரி மாதம் மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, ஆண்டின் துவக்கத்திலே பார்த்திங்கன்னா 2ல் ராகு, 3ல் பார்த்திங்கன்னா சனி பகவான், 6ல் பார்த்திங்கன்னா குரு, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பிளானட்டரி பொசிஷன், 8ல் பார்த்திங்கன்னா கேது, இந்த மாதிரி பிளானட்டரி பொசிஷனில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ என்ன ஆகும்னா ஒரு பேச்சு பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக கொஞ்சம் அடக்கமாக பேசிகிட்டு இருந்தவங்க கொஞ்சம் பிரம்மாண்டமாக ஏதாவது யாருன்னா சொன்னாங்கனாக்கா, ஓ எனக்கு தெரியும் நீங்கள் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வரக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் இருக்கும். ஸோ இந்த எண்ணம் தான் உங்களுக்கான ப்ளஸ், இந்த எண்ணம் தான் உங்களுக்கான மைனஸுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ திங்க் பண்ணலாம், பேசலாம், பட் வாயை விட்டு மாட்டிப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடியதா இருக்குது. ஏன்னா எதுவாக இருந்தாலும் நம்ம சொல்லிடணும், நல்லதே சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. என்ன ப்ளஸ் இருக்குது, என்ன மைனஸ் இருக்குது, அதற்காக தானே தெரிஞ்சுக்கிறாங்க இந்த மாத பலன் இதெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ வாயை கொடுத்து மாட்டிக்கிற அமைப்பு இந்த மாதம் இருக்குது. ரொம்ப கவனம் தேவை மகர ராசிக்காரர்கள். மற்றபடி பார்த்திங்கன்னா முயற்சியில் சின்ன சின்ன தோய்வுகள் இருக்கும், தடங்கள் இருக்கும், தாமதம் இருக்கும். இதை கடந்து வந்துட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு சூப்பரான ஜனவரி மாதமாக இருக்க போகுது. இந்த ஆண்டின் துவக்கத்திலேயே பார்த்திங்கன்னா தன வரவு, பண வரவு, இது எல்லாமே சூப்பர் டூப்பராக இருக்க போகுது. ஸோ பணத்து விஷயம் கையில் சுத்தமாக காசு இல்லாத நிலைமை போய் கையில் கொஞ்சம் மணி ஃப்ளோ நல்லா இருக்க போகிற காலகட்டமாக இருக்க போகுது. என்ன ஒரு விஷயம்னா எல்லாருக்குமே ப்ளஸ்ஸாக சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மகர ராசிக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 12ல் பார்த்திங்கன்னா 4 கிரகங்கள் மறைவு. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயங்களும் நம்ம எடுத்து சொல்லணும் இல்லையா. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கெட்டதுலேயும் நல்லதுன்ற மாதிரி இந்த 4 கிரகங்கள் 12ல் மறைஞ்சாலுமே குருவோட பார்வை உங்களை காப்பாத்திடுது. அதனால ரொம்ப பயப்பட வேண்டாம். ஒரே ஒரு விஷயம், இந்த வாயில் கொஞ்சம் அளந்து பேசுறது மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஜனவரி மாதத்தை ஈஸியாக கடந்துடலாம். சூப்பராக இருக்க போகுது. நீங்கள் சொல்கிறதுக்கு தான் எப்படி மேம் இருக்குது தெரியுமா,
ஐயோ வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டானே, வாயை கொடுத்தா இவனே மாட்டேங்கிறானே அப்படின்ற மாதிரி அதாவது இருக்கு. இந்த போறவங்களை இவங்களே கூப்பிட்டு வம்புக்கு வரியா வா வா வான்ற அந்த மாதிரி இவங்களே பண்ணுவாங்க. ஓகே, அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பேசும்போது வந்து கவனமாக பேசுங்க. மகர ராசி நேயர்களே, உங்களுக்காக தான் மேம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே மேம், இப்போ மகர ராசி வந்து ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்குது அப்படின்னா இந்த ஜனவரி மாதத்தில் தொடங்கலாமா? 100% துவங்க முடியும். ஓகே. பட் ஆனால் நான் அகெயின் ஒரே விஷயத்த தான் சொல்கிறேன். பிரம்மாண்டமாக திங்க் பண்ணுறேன், பெருசாக வந்து பண்ணுறேன் அப்படின்லாம் வந்து திங்க் பண்ணாமல் நார்மலாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 100% உங்களால் தொழில் துவங்க முடியும். வேலை மாற்றம் இருக்கணும் அல்லது வெளிநாடு போகணும் இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருந்தாலும் அதற்கான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகிறது. எடுத்தோடனே உச்சி கிடையாதுங்க, படிப்படியாக போங்க அப்படின்றீங்க. 100%. சூப்பர் மேம். இப்போ வந்து ஒரு கல்யாணம் இல்லை குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சுப காரியத்தை இந்த மகரம் எதிர்பார்க்குது அப்படின்னா இந்த ஜனவரியில் நடக்குமா? காதல் கை கூட போதுங்க. சூப்பர். ஓகேங்களா? ஓகே. ஸோ மகர ராசிக்கு இருக்கிற ஒரே மருந்து, ஒரே ஆதரவு, ஒரே விஷயம் என்னன்னா லவ் ட்ராக்கு கொஞ்சம் இதுவாக போக போகிறது. அதுவும் எதனாலனா ஜஸ்ட் மிஸ்ஸுங்கிற மாதிரி தான். குரு பார்வை இருக்கிறதுனால, இல்லைன்னா வந்து இந்த லவ் ஃபெயிலியர் தாடி வளர்த்து இந்த மாதிரி அலைஞ்சிட்டு இருப்பாங்க. ஜஸ்ட் மிஸ் தான் சொல்ல போனா. ஒரு லவ் ஃபெயிலியர்ல தாடி வளர்க்குறது இல்லை இருக்காங்க, இன்னும் சில காதல்கள்லாம் இருக்கதான் செய்யுது. ஓகே. ஸோ ஜஸ்ட் மிஸ்ஸுங்கிற மாதிரி இதே வந்து குரு பார்வை இல்லைன்னா எல்லா விதத்துலையுமே வந்து பெரிய அடியாக இருந்திருக்கும் மகர ராசிக்காரங்க. ஜஸ்ட் மிஸ்ஸுங்கிற மாதிரி காதல் கை கூட போகுது. பெரிய ஆதரவாக காதல் தான் இருக்க போகுது உங்களுக்கு இந்த மாதம். இதுக்கு முன்னாடி வந்து சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால சண்டைகள் போட்டிருந்துருப்பீங்க. அதற்கும் உங்கள் வாய் தான் காரணம். ஸோ அந்த விஷயத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக உங்களோட காதல் வாழ்க்கை அமைய போகிறது. ஓகே. இப்போ குழந்தைய எதிர்பார்த்துருக்காங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? நிச்சயமாக இருக்க போகிறது. அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எல்லா விதத்திற்கும் வந்து காப்பாற்றிட்டாருன்னு தான் சொல்லணும் குரு பகவான். ஸோ குழந்தை விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. ஓகேங்களா? ட்ராவலிங்லேயோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த ஹோம்ஒர்க்ஸ் பண்ணுறதுல அல்லது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு இருக்குது. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. அதாவது என்ன சொல்ல வரேன்னா வந்து ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்கும். ஒரு ஹோம்ஒர்க் முடிக்கல அல்லது வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ஸு திட்டாங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்து ஒரு சங்கடம் வந்து குழந்தைகள் மூலயமா உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு இருக்குது. ஸோ ஏதாவது குழந்தைக்கு சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் காதை கொடுத்து கேளுங்க. உங்களுக்கு இருக்கிற ப்ரெஷரில் நீங்கள் வந்து கண்டுக்காமல் இருக்க வேண்டாம். அதை கேட்டிங்கனாலே போதும். இந்த ஒரு 2-3 விஷயங்கள் தான் வந்து மகர ராசி கொஞ்சம் கவனமாக இருக்கு. இருக்கிற எல்லா ராசியை விட மகர ராசிக்கு தான் நான் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்கிறேன். எதுலன்னா வந்து குழந்தைகள் விஷயத்தில், 2வது வந்து பார்த்திங்கன்னா வாயை கொடுத்து கொஞ்சம் மாற்ற விஷயத்தில், அண்ட் வந்து 3வது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து பிரம்மாண்டமாக எதையுமே திங்க் பண்ண வேணாம். ஒரு சின்னதாக வந்து ஸ்டார்ட் அப் பண்ணி நீங்கள் பாட்டு போயிட்டு இருங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணும்போது சோம்பேறித்தனம் இதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் போது ஜனவரி மாதத்தை சூப்பராக கடந்துடலாம். எல்லா கிரகங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் வந்து கிடைக்காது. அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. குரு பார்வையால் வந்து மகரம் வந்து தப்பிச்சிருக்கு அப்படின்றீங்க. ஆனால் வந்து நீங்கள் இத்தனை பிரச்சனை சொல்லிட்டீங்க. மற்ற ராசிக்கெல்லாம் வந்து இவ்வளோ பிரச்சனையை வந்து சொல்லலை. இப்போ மகர ராசி வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு பிரச்சனை வரும்போது இந்த தெய்வத்தை வணங்குங்க, இல்லை இந்த விஷயத்த பண்ணுங்கள். கொஞ்சம் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிப்பீங்கன்னா ஏதாவது தெய்வ வழிபாடு வேணும் இல்லையா? நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வந்து எல்லாருமே வழிபட வேண்டிய இப்போ இந்த மாதம் வந்து வழிபட வேண்டிய கடவுள் வந்து பார்த்திங்கன்னா துர்க்கை தான். ஓகேங்களா? வெல்லம் சொல்லுவோம், பனை வெல்லம். இதை வந்து தானம் கொடுங்க. அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமையில் தானம் கொடுத்துட்டு வாங்க. கோவில்களாக இருந்தால் ரொம்ப சிறப்பு. உக்ர தெய்வங்களோட வழிபாடும் அண்ட் வந்து துர்க்கை வழிபாடும் உங்களோட இந்த மாதத்தை வந்து ஈஸியாக கடக்கிறதுக்கான ஒரு அமைப்பை நிச்சயமாக தரும். சூப்பர் மேம். அதாவது என்ன பிரச்சனைன்னு சொல்லாமல் பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்துட்டோன்னா இன்னும் கொஞ்சம் மன நிம்மதியோடு இருப்பாங்க. ஏன்னா வந்து என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாருமே தேடி போகிற ஒரே இடம் கோவில் தான். ஏன்னா வந்து அதை விட்டால் வந்து நிற்கதியாக நிற்பவனுக்கு தெய்வம் தான் துணை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த ஒரு விஷயத்தையுமே வந்து மகரத்துக்கு கொடுத்து ஓரளவுக்கு ஹாப்பி ஆக்கிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பார்க்கும்போது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர்மா. உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ்.